யூட்டா, ஏய் நான் வேணா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன் உடம்ப ஹீல் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். நான் தான் இங்க யூஜிய கொன்னுட்டேன் அப்படின்னு ஃபுல்லா நீ பரப்பி விடணும் அப்படின்னு நம்ம யூட்டா அந்த ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை அவன் மேல யூஸ் பண்ணுவான். அப்படி கட் பண்ணா நம்ம யூஜி குழந்தையா இருக்கான். அவங்க அப்பா நம்ம யூஜியை கொஞ்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம யூஜியோட தாத்தா பேசிட்டு இருக்கிறத கேட்டு யூஜியோட அப்பாவோ, அப்பா ஏன்ப்பா அவளை பத்தி பேசுறீங்க, அவளை பத்தி பேசாதீங்கப்பா, கடுப்பாகுதுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்ட அவங்க தாத்தாவும், இல்லடா அவகிட்ட இருந்தா அவனுக்கு டேஞ்சர்ரா அப்படி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம யூஜியோட அப்பாவும், வேண்டாப்பா குழந்தைங்களுக்கு இப்பவே நல்லா காது கேட்கும், அவங்க எல்லாத்தையுமே ஞாபகத்திலேயே வச்சுப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு யூஜியோட தாத்தாவும், எனக்கு புரியுது உனக்கு குழந்தை வேணும் தான், ஆனா கவரினால அது உனக்கு கொடுக்க முடியல, ஆனா அந்த கவரி சாகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்க நம்ம யூஜியோட அம்மா வராங்க. தலையில பார்த்தா ரெட் கலர்ல ஸ்டிச்சஸ் இருக்குது. இது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்குது. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே நம்ம செத்து போயிட்டோம்னு நினைச்ச யூஜி டக்குன்னு கண்ணு முழிச்சிருவான். அதை பார்த்துட்டு யூட்டாக்கு, யப்பா நீ சாகலடா, இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியா இருக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தலைவன் கோஜோ தான் உன்னை காப்பாற்ற சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாஷ்பேக்ல நம்ம தலைவன் கோஜோ யூட்டா கிட்ட, எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் 2வது இயர் இருக்கிற எல்லாத்தையுமே பாதுகாப்பா பாத்துக்கணும், அந்த கிஞ்சி அக்காரி தவிர மற்றவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம யூஜி ததோரி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து வச்சிருக்காங்க, அதை நான் தான் தடுத்து நிப்பாட்டியிருக்கேன், அவனையும் நீ சேஃபா பாத்துக்கணும் புரியுதா அப்படின்னு நம்ம தலைவன் கோஜோ யூட்டா கிட்ட சொன்னோன்னே யூட்டாவும், கோஜோ நீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுத்துட்டீங்களா, ஏதாச்சும் ஒரு பொண்ணு உங்களை கொல்ல போதா அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே அதை கேட்டு கோஜோவும், டே இந்த கிண்டல்லாம் வேண்டாம், ஆமா அந்த மிகில் எங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம யூட்டாவும், அவன் உங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடிஞ்சோடனே இங்க நம்ம யூட்டா கிட்ட நம்ம யூஜியும், ஆமா நான் செத்துட்டேனே எப்படி உயிரோட வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு யூட்டா, என்னோட கட்டண அப்டேட் உன்னோட ஹார்ட்ல சொருக்குன அடுத்த செகண்டே நான் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை குணப்படுத்திட்டேன், இதை மாதிரி நான் குணப்படுத்த முடியும்னு யாருக்கும் தெரியாது, ஆனா நான் அந்த நவ்யாசினியை குணப்படுத்திட்டேன், அவன் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான், கூடிய சீக்கிரம் நீ உயிரோடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் உன்னை உயிரோடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரிய வந்துடும், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம யூட்டா சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம யூஜியும், என் மேலே எதுக்கு நீங்க இவ்வளோ பாசம் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு யூட்டாவும், என்ன பண்றது நான் பாசம் காட்டுற நிறைய பேர் ஓ மேலே பாசம் காட்டுறாங்க, அதுக்காக தான் நான் ஓ மேலே பாசம் காட்டிட்டு இருக்கேன், ஆனா நான் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஏன்டா என்கிட்ட இப்படி வந்தது நான் ஃபீல் பண்ணேன், ஆனா அது என்கிட்ட வர்றதுக்கு காரணம் நான் தான், ஆனா நீ இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது காரணம் நீ இல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க மெகுமி வந்துருவான். அவன் நம்ம யூஜி கிட்ட வந்து, நீ இங்க தான் இருக்கியா, உடனே வா நம்ம ஜுஜுட்சு ஐக்கு போகணும், அங்க ரொம்ப பேரியெல்லாம் வீக்கா இருக்கு, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம யூஜியும், டே என்னடா என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்க எதுவுமே நடக்கல மாதிரி ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மெகுமியும், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா, நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோஸ் கிடையாது, நம்ம ஜுஜுட்சு மந்திரவாதிகள், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானே நம்ம பண்ண முடியும், ஒழுங்கா வா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம யூஜியும், போடா நான் நிறைய பேரை கொண்டுட்டேன், என்னால் எவ்வளோ பேர் செத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம மெகுமி கடுப்பாயிடே,